மச்சான் ஓடிறா. எங்கடா ஓடுது இவ்வளவு பேர் கட்டிட்டு வராங்களே. வாடா நீ வாடா நீ ஓடி வாடா. திருப்பி பார்த்தா மாட்டிப்பேன். ஓடியா ஓடியா. நான் ஏன்டா பாக்குறேன் நீ வாடா சீரோ. முன்னாடியே கட்டிட்டு வரானுங்களே. இவ்வளவு பேர் கட்டிட்டு வராங்க என்னடா பண்ணுது சீர் போடா டேய். ஏய் டின்னு கட்ட போறாங்க டேய். பாத்துடா ஓடிடா போறாங்க. ஐயோ வாடா டேய். யோ வீட்ல அடிக்கிறீங்க என்னையா இது? ஏய் கழுத்தை நெரிச்சு கொன்றாதீங்கடா. உன்னால வீட்ல நிம்மதியா படுத்து தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமாடா உனக்கு? நீங்க தூங்கும்போது நாங்க என்ன எழுப்பி விட்டோம். நீங்க தூங்கும்போது உங்க தூக்கத்தை கெடுக்காம தானே நாங்க தொழில போயிட்டு திருடிட்டு ஜோக்கர் அடிக்கிறீங்களா? நாம இவங்களை அடிச்சோம்னா நம்மளோட தரம் தான் குறைஞ்சு போயிடும் தெரியுமா? பாசக்கார பயலா இருக்கான். இப்ப பாரு என்னடா பண்ண போற? மனுஷனை நிம்மதியா தொழில் கூட பண்ண விட மாட்டீங்க போல இருக்கு. அண்ணா சுய தொழில் பண்ணாதான் இந்த காலத்துல எனக்கு கிடைச்சிருச்சுடா. வேற வேலை கிடைக்கலன்னு தானே நாங்க திருட வந்தோம். ஏய், டேப் ரிகார்டு குடுறா. வேலை கிடைக்கலன்னா திருடுவீங்களா? முதல்ல போலீஸ கூப்பிடுங்க. என்னத்தடா வண்டி ஓட்டுற? சீக்கிரம் ஓட்டுறா. ஏற்கனவே 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் சார் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல வேகமா போனா வீல் மட்டும் தான் தனியா போகும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்து இவனுங்களை புடிச்சிட்டு போயிட்டா அப்புறம் நான் நமக்கு வேலை மிச்சம் தானே சார். 36 வருஷமா இந்த யூனிஃபார்மை போட்டு கிழிச்சிட்டேன். இந்த பொண்ணான கையால ஒரு பிக் பாக்கெட்டை கூட பிடிக்க முடியல. ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி டுபாகூர் பசங்களை பிடிச்சு கொடுத்து எல்லா கேஸையும் அவங்க தலையில கட்டி ஒரு ப்ரொமோஷன் வாங்கி அங்க என்ன கூப்பிட்டுக்கடான்றதான் என்னோட பிரார்த்தனை. சீக்கிரம் வண்டியை ஓட்டுறா. பிரேக் பிரேக்கு. மெதுவாடா. எங்க அந்த திருட்டு பசங்க நிக்கிறானுங்களா? காக்கி ட்ரெஸ்ல திருட்டா? அது நம்ம தொழிலோட யூனிஃபார்ம் இல்ல சார். கதர் ட்ரெஸ் போட்டு திருட வேண்டியதுதானே? கதர் எங்க பொட்டி? இதோ இது பொறுக்கி பொட்டி எங்க? இந்த கையில வாங்க. இங்க குடுறா. You are under arrest. திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 2 கொள்ளைக்காரர்களை கான்ஸ்டபிள் ருத்தன் பிள்ளை கைது செய்து விட்டார். எங்க பத்திரிகைக்காரர்? போட்டோ. இந்த பத்திரிகைக்காரனா? சீ. வாங்க டேப் ரிகார்டு. அதெல்லாம் கோர்ட்ல வந்து வாங்கிக்க. சார் நல்ல சமயத்துல எங்களை காப்பாத்திட்டீங்க. என் கூட வா, இன்னும் நல்லா காப்பாத்து. இந்த ஐயோ இல்லடா. கத்த போறீங்க. சீ, வாங்கடா. சைரனு அது என்னைக்கு சார் வேலை செஞ்சிருக்கு? வானத்தை வாங்காத வண்டி எடு. இவன் உண்மையிலே போலீஸ் தானா? வண்டியை நிறுத்துறா. அந்த தடி நீங்க உள்ள ஏத்த போறீங்க? மெதுவா பேசுறா. இவர் தான் ரிட்டையர்ட் ஐஜி சாந்த சுந்தரம் சார். ஐயோ ஆமா. என்னையா ருத்ரா இந்த பக்கம்? பயங்கர கொள்ளைக்காரங்க 2 பேரை பிடிச்சிட்டேன் சார். பிடிச்சது யாரு? நான் தான் சார். எங்க? ஜீப்ல இருக்காங்க சார். பாட்டை நிறுத்துங்கடா. பல வருஷமா இந்த தொழில பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ வெரி குட். உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்னு சொல்லு. மனசு வச்சா எவ்வளவு பெரிய தீவிரவாதியை என்னால கண்டுபிடிக்க முடியும் சார். அப்புறம் ஏன் மனசு வைக்கல? அது வந்து ஜாதகப்படி எனக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தது. அதனால யாரையும் பிடிக்க கூடாது. நேத்து தான் முடிஞ்சது. விநாச காலமே விபரீத புத்தி. எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை கட் பண்ண யானை இது. விநாச காலமே விபரீத புத்தி. அதெல்லாம் யோசிச்சா உங்களுக்கு புரியாது சார். அனுபவத்தால தெரிஞ்சுப்பீங்க. வாங்க போலாம். என்னடா சிரிப்பு? இந்த ஜென்மத்துல உனக்கு ப்ரமோஷனே கிடைக்காது. ஏறா வண்டியா. இப்ப எங்க போறோம்? ஸ்டேஷனுக்கு தானே? உங்க மாமியார் வீட்டுக்கு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சத்யராஜும் தர்மராஜும் குற்றவாளி என இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. குற்றவாளிகளுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. குற்றவாளிகளை கைது செய்த கான்ஸ்டபிள் ருத்ரன் பிள்ளையை இந்த கோர்ட் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறது. நீங்களா எங்க வரீங்க? ஜெயிலுக்கு சார். வேண்டாம் வேண்டாம், யாரும் வர வேண்டாம். ஜட்ஜு சொன்னது கேட்டீங்கல்ல? பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் ஒத்தையாளா இவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து என்னால ஆஜர்படுத்த முடியும்னா இவங்களை பத்திரமா ஜெயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இந்த ருத்ரம் பிள்ளையால முடியும். 2 திருடங்களை ஒரே ஆளு அவ்வளவு தூரம் கொண்டு போறது ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுக்கிற கிரெடிட்டும் எனக்கே கிடைக்கட்டும். யாரும் என்ன தடுக்காதீங்க. டேய் வண்டியில இருங்கடா. சரி சார். நீ முன் சீட்ல உட்காரு. அப்ப நானே கொண்டே வரட்டா? கீழே இறங்கு. எதுக்கு? கீழே இறங்குடா. எதுக்கு சார்? கீழே இறங்குடா. விஷயத்தை சொல்லுங்க சார். இறங்குடா சொல்றேன். எனக்கு டிரைவர்லாம் தேவையில்லை. அந்த சாவியை கொடு. சாவியெல்லாம் தர முடியாது. சாவியை குடுறா. அதெல்லாம் முடியாது சார். குடுறா சாவியை. என்ன சார் சாவி மாதிரி பண்ற? இது டிபார்ட்மெண்ட் சாவிடா. இந்த வண்டியை யாரு வேணாலும் ஓட்டலாம். அப்புறம் நான் போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஏதாவது கொள்ளையோ கற்பழிப்போ நடந்தா அந்த கேஸ் எல்லாத்தையும் பெண்டிங்ல வைங்க. நான் வந்த அப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ப்ரொமோஷன் வேணும்னா அதுக்கு வேலை செய்யணும்டா. தொப்பி போட்ட எல்லாரும் போலீஸ் ஆயிட முடியாது. திருடனுங்க கூட பயப்பட மாட்டானுங்க. 2 கத்து குட்டிங்களை பிடிச்சதுக்கு இந்த வருத்து வராரு இவரு. இன்லேடனை பிடிச்சா என்ன வருத்து வருவாரோ?
ஓ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒழுங்கா டிரைவர் வரேன்னாரு, வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப பாரு. ஜெயில மணி அடிச்சிருப்பாங்க, இப்ப சாப்பிடுற நேரம். எங்களை ஒழுங்கா கொண்டு போய் ஜெயில வீட்டுல அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா நடக்கும்? ஒன்னும் நடக்காது. ஜீப் எல்லாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஓட்டின மாதிரி பேசுறாரு. வண்டியோட கிரைம் ஷாட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே வண்டி ஓடுன்னு தோணல. கிரைம் ஷாட் அப்படி? ஆமா சார், வண்டி பார்ட்டோட ஹார்ட். புரியலன்னா சொல்லி தரேன். அதாவது கார்கெட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சைலன்சருக்கு போற வழியில ஃபண்டமெண்டல் கொலாபரேஷன் மிஷின் ஒண்ணு அங்க இருக்கு. அந்த மிஷின் கெட்டு போச்சுன்னா இந்த வண்டி மட்டும் இல்ல, ரோட்ல வேற எந்த வண்டியும் ஓடாது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலனாலும் நாங்க டூரிஸ்ட் வேஷம் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வண்டியில ஏறி அந்த டிரைவர் கழுத்துல டவலை போட்டு நெருக்கி அவனை கொன்னு ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி எரிஞ்சு அந்த வண்டியோட பார்ட்ஸ் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அதுல பணம் பாக்குற எங்களுக்கு எல்லாம் ஜூஜிபி சார், ஜூஜிபி. சும்மா பெருமை அடிக்கிறத நிறுத்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்கடா. உங்க ரெண்டு பேரையும் டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கலன்னா என் வேலை போகும், என் ப்ரமோஷன் போயிடும்டா. டேய் சாரோட ப்ரமோஷன் போயிடுமாடா? இருடா, எனக்கு சண்டை போடுறதுக்கு நான் ஊக்குறேன். இதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நேரம் சரியில்லைன்னா எலி பூனையை துரத்துன்னு. எல்லாம் என் நேரம். அப்படிதான். விட்டுறாதீங்க, அப்படியே புரியுங்க சார். சரி சரி. இங்க பாரு, தேவையில்லாத பொருள்லாம் இந்த வண்டியில வச்சிருக்கானுங்க. ஆமாண்டா, இங்க பாரு, இங்க ஒண்ணு இருக்கு. கடவுளே, என்னடா? வண்டியோட ஸ்பீக்கரை காணோம்டா. ஸ்பீக்கர்? கடவுளே சார், ஸ்பீக்கர் இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டு வந்தோம். கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்துன. ஒருவேளை இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கோ? இருந்தாலும் இருக்கும், தலையை உள்ள விட்டு பாடுறா. சார், நம்ம பின்னாடி இருக்கான்னு பாப்போமா? வாங்க. வெளியே வாடா. ஐயோ, அப்படியே சார் சாவி கொடுங்களேன். இந்த அப்படி நீங்க உட்காருங்க சார், நான் தள்ளுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, நான் உட்கார, நீங்க தள்ளுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுவோம். சரி சார். என்னடா? நீங்க தள்ள வேண்டாம். இல்ல நான் தள்ளுவேன். என்ன தள்ளுங்க. ஓகே, தள்ளு. ப்ரமோஷன் வேணும்னா மினிஸ்டர் வண்டியே தள்ளணும், இப்படி ஜீப்பையும் தள்ளணும். எல்லாத்தையும் தள்ளி தள்ளி எல்லாம் நேரம் தான். ஃபுட்பால்ல காலை வச்சு தள்ளு. வச்சிட்டேன். காலை வச்சுட்டியா? ஸ்டெப்னில கைய வச்சு தள்ளு. வச்சாச்சு. ஏறு. ஏறிக்கிட்டே இருக்க, ஏறிட்டேன். எஸ்கேப் ஆவுடா. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அது வந்து போலீஸ்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? லத்தியும் போச்சு, தொப்பியும் போச்சு, ரெண்டு கைதிகளும் தப்பிச்சிட்டாங்க. நம்ம ஜீப்பும் போயிடுச்சு சார். Shut your bloody mouth. ஒவ்வொரு தடவையும் முட்டாள்தனமா நடந்துக்கிறியே. 36 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிறது தான் பேரு. உன்ன மாதிரி தண்டங்களை நான் வச்சிருக்கிறதுக்கு என்னதான் மதிக்கணும்? அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் சார், வேற யாருக்கு சார். எனக்கு ஒரு சிறப்பு படையை கொடுத்தீங்கன்னா இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ரெண்டு ராஸ்கல்ஸையும் உங்க கண்ணு முன்னாடி இந்த ருத்ரம் பிள்ளை கொண்டு வந்து நிறுத்துவேன். சிறப்பு போலீஸ் படம் மட்டும் எதுக்கு? மேலிடத்துல பேசி மிலிட்டரி படையை கொண்டு வரேன். தேங்க்யூ சார். முதல்ல வெளியே போய். சார், என் ப்ரமோஷன். என்னது ப்ரமோஷனா? உன்னை சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஐயோ, நான் ரிட்டையர் ஆக இன்னும் 36 நாள் தான் சார் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பழி வாங்கிடாதீங்க. இன்னும் ஒரு மாசத்துல அந்த குற்றவாளிகளை பிடிக்கலன்னா பென்ஷனை கூட கட் பண்ணிடுவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. புள்ள குட்டி இருக்கிற பாவப்பட்ட போலீஸ்காரன் சார் நானு. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. I say you get out. நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. போலீஸ் கிட்ட இருந்து கூட ஈஸியா தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த ஓட பிரிச்சு உள்ள வரதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. நம்ம தலைமறைவா இருக்க வேற எங்கடா இடம் இருக்கு? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா தலை வைக்கிறதுக்கு என்ன பண்றது? 2:30 மணிக்கு ஒரு பெங்களூர் மெயில் இருக்கு, தலை வைக்க அது போதுமா? என்ன ஜோக் அடிக்கிறியா? இப்ப பசிக்குதே, என்ன பண்றது? சாப்பிட்டா போதும். இங்க பாரு, பசியை கொடுத்த கடவுள் சாப்பிடவும் ஏதாவது தருவார். வாய மூடு. சீக்கிரமா தந்தா நல்லா இருக்கும். இதுதான் நமக்கு சரியான இடம். இன்னைக்கு அடிச்சு நாசம் பண்ணிடலாம். நாசெல்லாம் பண்ண முடியாது, இது எங்க தாத்தா கட்டின பழைய வீடு. டேய், யார் யாரோ வராங்க போல இருக்குடா. பாவி போன இடம்லாம் பாதாளம் சொல்லுவாங்க. எடு எடு, சீக்கிரம் எடு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. ஐயோ, இருடா, நானே வரேன். டேய், போயிடாதடா. எவ்வளவு பாத்து. பள்ளம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கு நம்மளோட மீட்டிங் ஹால்? சூப்பர். உங்க பொருள்லாம் ஓரமா வச்சுட்டு அங்க இருக்கிற டேபிள் சேரை எல்லாம் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணுங்க. இதுங்கெல்லாம் இங்க என்ன பண்ணுதுங்க? வயசானவங்களோட வட்ட மேஜ மாநாடுன்னு நினைக்கிறேன். இந்த நேரம் பார்த்தா வரணும். இந்த இடத்துல உங்க யாரையும் யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. இஷ்டத்துக்கு சாப்பிடலாம், குடிக்கலாம், ஆடலாம், பாடலாம்.
ஐ லிக்கர். நிக்கிறா எங்கடா யாருது? நிக்கிறலடா லிக்கர். ஏய், வட்ட மேஜ மாநாடு இல்லடா, வயசானவங்களோட கேபரே மாதிரி இருக்கு. பெருசுங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுது. ஆசையா தான் இருக்கு. நாமளும் வயசாயிரலாமா? கொஞ்சம் வாய மூடுறியா? எல்லாரும் உட்காருங்க. ஐ சிக்கன்ரா. பரோட்டா. இந்த நேரத்துல எதுக்குடா சப்போட்டா? சப்போட்டா இல்லடா பரோட்டா. ஓ ஐயே என்ன இது? எலும்பு நாய் முன்னாடி விழுந்துடுச்சு. பாயமுறா. கொஞ்சம் கூட கறிய காணோம். இவ என்ன கிளீனிங் மிஷினா? அத தூக்கி எறிடா. ஏய் ஒக்கவாய் கிளவா, எதுக்குடா உன் எலும்பு எங்க வீசுற? நான் என்ன உனக்கு வேஸ்ட் பாக்ஸா என்ன? நான் தூக்கி போட்டேனா? 1 மணி நேரமா இதுல இருந்து ஒரு சின்ன துண்டு கறிய நான் எடுக்கப்பட்ட பாடு இருக்கேன். டேய், ம், ஒரு ஐடியா. என்ன? நாம இவங்கள புகை போட்டு வெளில அமிச்சா என்ன? புகை போடுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லையே. அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறத பத்தி சொன்னான்டா. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எதுக்குடா இவ்வளவு பெரிய கல்லு? சீக்கிரம் துரத்துறதுக்கு இதான் சரியான வழி. குறி தப்பிட போதுடா. குறி தப்பறதா? இப்ப பாரு. போக்கிரித்தனமாடா பண்ற வெத்தலை பொட்டி. என் கூட விளையாடுனதுக்கு சரியான தண்டனை. அப்ப ஏன் கூட விளையாடா இப்படிதான் இருக்கும். பீமா பீமா, என்னாச்சுன்னு பாருங்கப்பா. ஒருத்தன் காலின்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே மேம். எஸ். வாட் யூ வாண்ட்? என்ன சிரிக்க வந்தீங்களா? அது இல்ல, அட்மிஷன் கார்டு கண்டிப்பா வேணுமா? ஏன் உங்ககிட்ட கார்டு இல்லையா? இந்த ஆளு கிட்ட கார்டு இல்ல. என்ன உங்ககிட்ட கார்டு இல்லையா? என்கிட்ட கார்டு இல்ல, ஆனா இந்த ஆளுகிட்டயே கார்டு இல்ல. அப்ப 2 பேர்கிட்டயும் கார்டு இல்ல. இல்ல. பேர் என்ன? இவ இவ நான். நீயே சொல்லு, நீயே சொல்லு. நான் நாயர், கேபி நாயர். இவன் டேனியல். டேனியல் டிசோசா ஃப்ரம் பரமக்குடி. கார்டு இல்லாதவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க ரூல்ஸ் இல்ல. நாங்க எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. சந்தேகமா இருந்தா எங்க ஊர் போலீஸ், கோர்ட் இந்த மாதிரி இடத்துல கூட கேட்டு பாருங்க. அங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால என்ன பிரயோஜனம்? இங்க யாருக்குமே உங்களை தெரியாதே. எனக்கு தெரியும். இவங்க 2 பேரையும் எனக்கு நல்லா தெரியும். இவங்க என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமா ஆமா, இவங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். இங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீ மனசு வச்சா இதெல்லாம் சாதாரணம். இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கல்ல, இவங்களோட முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ். நான் மேனேஜ்மெண்ட்ல இத பத்தி பேசி பார்க்கறேன். ப்ளீஸ் டேக் இட் அப். Thank you. God bless you பாப்பா. நீங்க இங்க இருந்து போறது எனக்கு கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். யாருடா இந்த கேள்வி? மிஸ் ஹேமாவோட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ல மேனேஜ்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி மிஸ்டர் நாயருக்கும் மிஸ்டர் டேனியலுக்கும் அட்மிஷன் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓகே. இனிமே நாம ரூம் சாட்டிங் வேலைய பாப்போம். பொம்பளைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க. ப்ளீஸ் டேக் தம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நம்மளே இல்ல, லேடிஸ். ரூம் நம்பர் 125 மிஸ்டர் சாந்தசுந்தரம். மிஸ்டர் சாந்தசுந்தரம் கூட மிஸ்டர் பிச்சு, பிச்சு ஃபவுண்டேஷன். ஹலோ ஹலோ. ப்ளீஸ் கம். ரூம் நம்பர் 121 ரிட்டையர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் கௌதம் வர்மா. மிஸ்டர் கௌதம் வர்மா கூட மிஸ்டர் கேபி நாயர். பெஸ்ட் காம்பினேஷன். ஜட்ஜ் கூட திருட. எனக்கு தலை சுத்துறா. ஹலோ. கம் ஆன். ப்ளீஸ் கம். கம் ஆன். என்ன பலி கொடுக்க கூட்டி போறாங்கடா. என்ன பத்தி போட்டு கொடுத்துறாத. ரூம் நம்பர் 127 மிஸ்டர் டேனியல். மிஸ்டர் டேனியல் கூட மிஸ்டர் சகுனம். அவனை கொல்ல கூட்டிட்டு போனாங்க. என்ன இவ எதுக்கு கூட்டிட்டு போறானோ? எங்கேயாவது ஓடி போயிடலாமா? சார்,
ஜட்ஜி சார், உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேளுங்களேன். இந்த ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? நல்லா இருக்கு. தண்டனை இருக்குதாவா? நான் சர்வீஸ்ல இருக்கும்போது குறைஞ்சது 10 பேரையாவது தண்டிச்சிருப்பேன். அட கடவுளே. இப்ப கூட எவனாவது என்கிட்ட மாட்டினான்னா தூக்கு தண்டனைக்கு அவனை சிபாரிசு பண்ண. ஐயோ, எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? ஆள் மாறாட்டம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? ஆமாமா, பெரிய துரோகம் தான். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன மிஸ்டர் நாயர், உங்களுக்கு இதுல இவ்வளவு பெரிய சந்தேகம்? தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்க தானே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா என் கதி. நேரம் ஆகுது மிஸ்டர் நாயர், நாம தூங்கலாமே? வேணாம் சார், நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன். எதனால? விரதம். கருமாரியம்மனுக்கு வேண்டுதல். குட் நைட். நீங்களே வச்சுக்கோங்க சார். இவனை பார்த்தா யமனை பாக்குற மாதிரியே இருக்கே. என்ன மிஸ்டர் நாயர், என்னாச்சு? நல்ல வேளை யாரும் நம்மள கண்டுபிடிக்கல. ஆமாமா. வாழ்க்கை ஃபுல்லா இந்த மாதிரியே சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்? ஜாலியா தான் இருக்கும். ஆனா பாவம் அந்த கான்ஸ்டபிள் அங்க ஜெயில்ல களி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆமா, நம்ம 800 எஸ்டேட் விஷயம் என்னாச்சு? அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஃபிகர் சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் செம ஃபிகர். டேய், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நேத்து நம்மள ஒரு கிளவி கார்ல ஏத்திட்டு வந்தாங்கல, அது ஏன் என்ன ஒரு மாதிரி பாக்குது? ஒருவேளை அது நம்மள கண்டுபிடிச்சிருக்குமோ? டேனியல், ஒரு குயில் சத்தம் கேக்குது. எஸ். அட கடவுளே, இந்த நாசமா போன கிளவி. இன்னைக்கு நீ செத்த. இந்த முகம், இந்த தாடி, இந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கேன், அந்த கிழவியை நான் போட்டு தள்ளிடுவேன். கொலைலாம் வேணாண்டா, அதுக்கு பதிலா அந்த நாசமா போன கிளவி கால்ல விழுந்துடலாம். விழுந்துரு. என்ன இது? என்ன பண்றீங்க? எங்க செல்ல மார்க்ரேட் ஆண்டி, எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. நாங்க எதுவும் வேணும்னு பண்ணல. எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நானும் அதே நிலைமையில தான் இருக்கு. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். மாட்டிக்கிட்டோம். போட்டு தள்ளிட்டோ. கொஞ்சம் பொறுமையாயிரு. இனிமேலும் நான் அந்த உண்மையை மறைச்சு வச்சேன்னா இதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே இல்ல. இப்பயாவது போட்டுட்டுமா? கொஞ்சம் இருடா. உங்களை பார்க்கும்போது இறந்து போன என் புருஷன் மாதிரியே இருக்கீங்க டேனியல். போட்டு தள்ளிடுறா. வேணாடா. இல்லனா நான் போட்டு தள்ளிடுவேன்டா. வேண்டாம். மிஸ்டர் நாயர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானும் டேனியலும் கொஞ்சம் தனியா உட்காந்து பேசலாமா? இது தனியாவா? வேண்டாமா? டேய், ஏன்டா இப்படி வாங்க போற? டேனியல், வாங்க. மார்கரெட், என்ன? I have to some ஒரு நிமிஷம். இப்ப அனுப்பிடுறேன். Okay. Wait a minute for 5 minutes. இத பார், அவங்க இறந்து போன புருஷன் கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல இருக்காங்க. நாம இங்க தங்க வேண்டாமா? தங்கணும். இப்போதைக்கு ஒண்ணும் சொல்ல வேணாம். அப்புறம் ஒரு பொண்டாட்டின்ற முறையில அவங்க என்ன கேட்டாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொன்னுடுடா. மார்கரெட், எஸ். your luggage. கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. பரவாயில்ல, போதும். ஐயோ, என்ன தள்ளிக்கிட்டு போதே. இந்த வயசுல அந்த கிழவிக்கு தேவையா இது?